செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு காரணமானவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டையில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் தங்களின் குறைகளை மு.க.ஸ்டாலினிடம் எடுத்துரைத்தனர். கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளாக கரும்புக்கான நிலுவைத் தொகை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டார். கஜா புயல் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு முழுமையாக நிவாரணம் கொடுத்துவிட்டதாக அமைச்சர்கள் பொய் சொல்கின்றனர் என்றும், பாஜகவின் அடிமையாக இருந்து ஆட்சி நடத்தும் அதிமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவு சந்தேகமாகவே இருப்பதாக கூறிய அவர், யார் காரணம் என்று இதுவரை தெரியாமல் சர்ச்சையாக உள்ளதாக தெரிவித்தார். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு மர்மமாகவே இருக்கு. யாரு காரணம்? ஓபிஎஸ் காரணமா, இபிஎஸ் காரணமா, டிடிவி காரணமா, சசிகலா குடும்பம் காரணமா என்று இப்படி ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆனா மாநிலத்துடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், ஆக அவருடைய மறைவுக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிச்சு நாம் ஆட்சிக்கு வந்தோம். முதல்ல அவங்களை சிறையில் கொண்டு போய் போடுறதா நம்முடைய வேலை. எழுதி வச்சுக்கணும்.